Welcome to Majel and Majel Academy. This video deals with the question answers and exercises for the poem The Comet by Norman Littlefoot. 9th Standard Unit 1 Term 3 Samachir Kalvi, prepared and presented by A. Flora Sahayamiri. A. Read the following lines and answer the questions. Rampaging through the heavens, never stopping day or night. இரவு பகல் பார்க்காம வெண்ணிலிருந்து வேகமாக சீறி பாய்கிறது. அதான் given lines. How does the comet travel? Comet எப்படி travel பண்ணுது? எவ்வாறு பயணிக்கிறது? The comet travels without stopping day or night. இந்த questionக்கு without stopping day or night னு அதுதான் answer. Now we have to give the full sentence. அதனால அந்த questionல இருந்து answer எழுதுறோம். The comet travels without stopping day or night. Now the second question, which word could you replace rampaging with? இப்போ இந்த two linesல rampaging அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா replace பண்றதுக்கு என்ன வேர்டை நம்ம எழுதலாம்? Rampaging through the heavens, never stopping day or night. வேகமாக ஓடி வருகிறதுன்னு அந்த comet அவர் சொல்றார். இங்க 4 words கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. Let's see. Charging, rolling, speeding, flying. இதுல கட்டாயமா ஸ்பீடிங்கிற வேர்டு தான் ஆப்டா இருக்கு. So we write speeding. Faster than a cheetah with a tail that's miles long. சீட்டாவை விட வேகமாக ஓடுகிறது. அவரோட வால் பார்த்தீங்கன்னா மைல் கணக்குல நீளமானதா இருக்கு. Why is the comet compared to a cheetah? சீட்டாவோட எதுக்காக காமெட்டை கம்பேர் பண்றாங்க? Because of its speed அப்படிங்கிறதா அதுக்குள்ள ஆன்சர். Now let's make a full sentence. The comet is compared to a cheetah because of its speed. Whose tail is compared here? யாரோட டெய்ல, எதனுடைய டெய்ல இதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா the comet's tail is compared here. காமெட்டோட டெய்ல், காமெட்ஸ்னா வால் நட்சத்திரத்தோட வாழை இதனோட கம்பேர் பண்றாங்க. With a shock wave reaching to the ground, causing the land to quake. அந்த அதிர்வலைகள் பூமிக்கு வந்து பூமியில நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. What is reaching to the ground? எது கிரவுண்டை அடைகிறது? The comet is reaching to the ground. வாட்ங்கிற அந்த கொஸ்டினுக்கு இந்த காமெட் அப்படிங்கிறத ஆன்சர். இதை மட்டும் நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுட்டு யூ கேன் மேக் த ஃபுல் சென்டென்ஸ். கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் எழுதிக்கலாம். வாட் இஸ் காசிங் த லேண்ட் டு குவாக்? இந்த பூமியை அதிர்வடை செய்வது எது? அதற்கு எது காரணமாக இருக்கிறது? இப்போ வாட் அப்படிங்கிறது த ஷாக் வேவ். அந்த கலரா இருக்குல்ல, மெஜந்தா கலர்ல, அதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுட்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சு இந்த ஃபுல் சென்டென்ஸ் கொஸ்டின்ல இருந்தே எழுதியிருக்கலாம். The shock wave is causing the land to quake. In the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. அது விட்டு சென்ற இந்த வால் நட்சத்திரங்கள் தூசியாக விட்டு சென்றதுதான் வாழ்க்கையை பூமியில் தொடங்குகிறது. பின்பு அதுவே மனித குலமாக பரிணாமிக்கிறது. What does the word they refer to? இந்த இடத்துல they leave behind சொல்லும்ல, தேன்றது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. The word they refers to the comets. Comets குறிக்கிறது. தேன்னா வால் நட்சத்திரங்கள், அவை விட்டு சென்ற தூசிகள் அப்படிங்கிற அர்த்தத்தை to the comets. அது மட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். According to scientists, how did life start on earth? இந்த பூமியில உயிர்கள் எப்படி தொடங்கியது, தோன்றியது? யாருடைய கூற்றுப்படினா அறிவியல் அறிஞர்களோட கூற்றுப்படி எப்படி உயிரினங்கள் தோன்றின. According to the scientists, the dust of the comets started life. அந்த காமெட்ஸ், அந்த வால் நட்சத்திரங்கள் விட்டு சென்ற தூசிகள் தான் உயிரினமாக தோன்றியது. But I know no better spectacle than a comet in full flight. ஃபுல் ஃப்ளைட்ல காமெட்டை, அந்த வால் நட்சத்திரம் பார்க்கறது போல ஒரு அருமையான காட்சி இதுவரைக்கும் நான் வேற எதையும் பார்த்ததில்லை. Who does I refer to? I, நான் அப்படின்னு சொல்றாரு. அந்த I யாரை குறிக்கிறது? I refers to the poet Norman Littlefoot. Norman Littlefoot அந்த போட்டை இந்த ஐங்கிற வேர்டு ரெஃபர் பண்ணுது. What is the best spectacle mentioned in the above lines? Best spectacle அப்படின்னு இந்த லாஸ்ட் அந்த 2 லைன்ஸ்ல given லைன்ஸ்ல எதை குறிக்குது? The flight of the comet is the best spectacle. Spectacle எதுனாக்கும் இந்த இது காமெட், வால் நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய அதோட ஃபிளைட், அந்த வேகம், அதுதான் பெஸ்ட் ஸ்பெக்டக்கிள் தான் அவர் சொல்றாரு. Now we are going to complete the summary by filling the given spaces with suitable words or phrases given below.
ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ்க்குலாம் எக்ஸாக்டாக நமக்கு மீனிங் மட்டும் தெரிஞ்சால் கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஃபில்லப்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ஃபில்லப்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், அந்த மெஜந்தா கலரில் ஃபில் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் ரீட் த வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். A trail, a cheetah, powerful and strong, best spectacular, day or night, spectacular scene, emerging of life, shockwave, outer eyes, scientist. Now let's read the paragraph. The poet describes a moving comet which speeds through the heavens and never takes a break by day or night. இந்த இடத்துல பைங்கிறது day or night தான் பொருத்தமா இருக்கும். When a comet is in full flight, it gives a spectacular scene. இது spectacular scene which can never be compared to anything else for a lifetime. Lifetimeல வேற எதோடையுமே கம்பேர் பண்ண முடியாதுன்னா கட்டாயம் அந்த காட்சி spectacular scene. This is the apt word. The comet is compared to a cheetah. எதோட கம்பேர் பண்றோம், சீட்டாவோட. For its speed and the mountain as it is powerful and strong. மவுண்டனோட எதனாலனா பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுனால. இது ஸ்பீடுக்காக சீட்டாவோட. The outer eye smells which causes a vapor from the force and leaves behind a trail as it travels on its way. Outer eyes அதான் மெல்ட்ன்றதுனால outer eyes கரெக்டாக இருக்கும். இப்போ leave behindங்கிறப்ப trail என்ன travels. If it comes very close to the atmosphere, it causes a shake which in turn produces a shock wave that reaches the earth's surface. Earth's surface க்கு வந்தா அந்த shock wave தான் quake ஏற்படுத்தும். According to the scientists, the comets leave behind the chemicals in the form of dust which resulted in the emerging of life on earth and mankind came into existence. இதுதான் scientists சொன்ன அந்த கூற்று. அவங்களுடைய கருத்துப்படி அந்த தூசுகள் விட்டு சென்ற அந்த கெமிக்கல்ஸ், அந்த வேதிப்பொருட்கள் தான் உயிரினமாக பூமியில் தோன்றின. பின்பு அதுவே மனித இனமாக மாறியது. But the poet is not sure whether this principle is true or not. But he knows for sure that whatever the truth may be, the sight of the comet in full flight is the best spectacular. ஆனா போயிட் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சயின்டிஸ்ட்லாம் சொன்னது எந்த அளவுக்கு, அந்த பிரின்சிபல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பொறுத்தவுள்ள இந்த காமெட் அதை ஃபுல் ஃப்ளைட்டில் பார்க்குறது தான் பெஸ்ட் ஸ்பெக்டாகுலர் அப்படின்னு அவர் சொல்கிறார். Now poem appreciation. If one should come too close to earth, the atmosphere will shake, with a shock wave reaching to the ground, causing the land to quake. Poem appreciation. Appreciation என்னன்னா, யூஸ்வலாக போய்ட்டில் நம்ம எப்போ வி ஆல்வேஸ் என்ஜாய் பியூட்டி அண்ட் நேச்சர். எப்போவுமே பியூட்டினால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் என்ன செய்கிறோம், வி ஆல்வேஸ் பியூட்டிஃபை அவர் செல்ஸ். நிறைய அணிகலன்கள்லாம் போட்டு நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிறோம். அதே மாதிரி போய்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணி அவங்களோட எழுதக்கூடிய அந்த போயம்ஸை அழகுபடுத்துவாங்க. அந்த மாதிரி இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம், அல்லது போயட்டிக் டிவைஸ்ன்னு சொல்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டிவைசஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, சிமிலே, மெட்டஃபோர், பர்சானிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நவ் from the 4 lines, let's see this. If one should come too close to earth, the atmosphere will shake with a shock wave reaching to the ground, causing the land to quake. Pick out the rhyming words. இப்போ இதில் ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, 4 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேக்கும் குவாக்கும் ரைமிங் வேர்ட்ஸ். மென்ஷன் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்ஸா. ரைம் ஸ்கீம்னு பார்த்தோம்னாக்க இந்த லாஸ்ட் ஒவ்வொரு லைன்லேயும் லாஸ்ட் வேர்டை மட்டும் பார்க்கணும். நம்ம தமிழில் எதுகை மோனின்னு சொல்லுவோம், அது மாதிரி லாஸ்ட் வேர்டில் உள்ளதெல்லாம் ரைமிங்காக வருதா, ப்ரொனன்சியேஷன் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது ஏர்த்து, ஷேக்கு, கிரவுண்டு, குவாக்குன்னு இருக்குது. இப்போ ஷேக்கும் குவாக்கும் மட்டும் ரைமிங்காக இருக்குது. இப்போ இது ரைம் ஸ்கீம் பார்த்தோம்னா ஏர்த்துங்கிறது ஏன்னு வச்சுக்கிறோம், ஷேக்குன்றது பி, கிரவுண்டுங்கிறது அது ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லை, ஸோ சி, then quackன்றது B. So A, B, C, B. Now mention the rhyme scheme of the stanza A, B, C, B. Narrate how the poet describes the comet. The poet describes the comet travels speedily. The comet travels all through the day and night. Watching it from Earth is a special event. It travels like a cheetah runs with brightful tail. It's bigger than the mountain. It's also very powerful and strong. When it is near the sun, the ice melts due to heat and becomes vapor. The vapor shows the path the comet traveled. This looks like the trail. The poet says that he does not have any scientific explanation.
He insists that watching the comet is the most spectacular event in his life. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே போயத்தில் பார்த்து அதே மீனிங் தான். அதை சிம்பிளிஃபை பண்ணி நீட்டாக எழுதியிருக்கோம். இது எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸாக இருக்கிறதுனால யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அண்ட் யூ கேன் ரிமெம்பர் ஈஸிலி அண்ட் யூ கேன் ரைட் இட் இன் தி எக்ஸாமினேஷன் இன் அ ஈஸி வே. Give a detailed account of the various effects caused by the comet to the earth. அந்த காமெட் வந்து எர்த்தை வந்து சேரும் பொழுது என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்றத இப்போ சொல்ல போகிறோம். The comet travels through the sky like a cheetah. When the powerful and strong comet comes near the earth will shake. The shock waves created by the comet on the earth will create an earthquake. The comet leaves dust on the earth's surface. Scientists say that the chemicals in that dust might have started life on the earth. This life in the beginning might be the basis for the starting of human beings. எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸ்ல இருக்கு. அதனால இது மீனிங்லாம் ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். So it's very easy for you to remember and study. Thank you for watching. Like, comment and share. For more videos for classes from 1st to 12th standard, subscribe immediately.